ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தக்காளி சட்னி எப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை பிளெண்டரில் போட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனோன்னு அதில் 1 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம சட்னி யூஸ் பண்ணுற ஆயிலை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். கூட 1 டீஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாகணும். உளுந்து நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி நல்லா ரெட்டிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாஸோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வற்றி வரணும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தக்காளி சட்னி எப்படி செஞ்சோன்னு பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.